ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினே நாள்தொறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. எந்நாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நால்வர் துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணை. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அலைந்தபரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னா திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வை இடைவிடாமல் நடத்துவதற்கு உதவி புரிந்து வரக்கூடிய திருவருளுக்கும், இதனை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுவினருக்கும், அந்த குழுவத்தினுடைய நிர்வாகி பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், இதனை பதிவு செய்து யூடியூபிலே பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், இதன் அடிநாதமாக விளங்கி கொண்டிருக்கிற திருவாசக சிந்தனை வேலுண்டு வினையில்லை குழுமத்தினுடைய இயக்குனர் ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவிலே தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு மிக பெரிய ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது பேராசிரியர் தேஞா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிற ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் இயற்கை எய்தினார் என்ற செய்தி. நான் ஆசிரியராக பணியேற்ற பிறகு காஞ்சிபுரம் மடத்திலே இருந்து ஆசிரியர்களுக்கான சமய பயிற்சி வகுப்பு என்ற ஒரு வகுப்பை நடத்தினார்கள். அப்பொழுது ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கெல்லாம் வகுப்பு எடுத்தவர்கள். அவர்களுடைய சொற்பொழிவிலே மயங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. வைணவத்திலே ஆழங்கால் பட்டவர்கள். பெரிய புராணம், கம்பராமாயணம் போன்ற இதிகாசங்களிலே மிகவும் அற்புதமான ஆழ்ந்த புலமை கொண்டவர், நுண்மான் நுழைபலம் உள்ளவர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் பலமுறை சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்திலே சந்தித்து அளவலாக ஓடிக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களுடைய இழப்பு தமிழ் உலகத்திற்கு
சொற்பொழிவாளருடைய உலகத்திற்கு மிக பேரிழப்பு. எனவே அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு நமது குழுமத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பெரிய புராணத்தை நுணுகி கற்றவர்கள். ஆழ்ந்த நுட்பத்தோடு சில செய்திகளை அவர்களுடைய சொற்பொழிவிலே கேட்க முடியும். எடுத்துக்காட்டாக ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நாம் நமது அமர்விற்குள் செல்லலாம் என்று கருதுகிறேன். மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றை அவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள். முத்தநாதன் பொய் தவ வேடம் போட்டு அவருடைய அரண்மனைக்குள் செல்கிறார். அதற்கு அந்த பொய்த்தவ என்பதிலே இத்து போடாமல் பொய்தவ என்று சேக்கிழார் எழுதிய நுட்பத்தை அவர் நன்கு விளக்குவார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் முத்தநாதன் தான் என்ன நினைத்து வந்தானோ அந்த செயலை செய்து விடுகிறான். மெய்ப்பொருள் நாயனாரை தன் ஓலையிலே மறைத்து வைத்திருக்கிற உடைவாளை எடுத்து குத்தி விடுகிறான். உடனே மெய்க்காப்பாளரான தத்தன் உள்ளே எட்டி பார்க்கிறான். இந்த காட்சியை கண்ணுறுகிறான். உடனே மெய்ப்பொருள் நாயனார் சொல்கிறார், தத்தா நமர். இது அனைவரும் அறிந்த செய்திதான். அவர் நம்முடையவர். ஆனால் முத்தநாதன் ஒருவன். அப்ப நமன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அங்கே பலர்பால் விகுதியை போட்டு நமர் என்று சொல்லி இருக்கிறார். ஏன் என்றால் நமன் என்றால் யமன் என்று ஒரு பொருள். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவார் திருநாவுக்கரசர் இதுல, யாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம். அப்ப நமன் என்றால் யமன் என்று பொருள். அப்ப தத்தா நமன் என்றால் யமன் வந்து விட்டான் என்று அவனை கொலை செய்து விடக்கூடும் என்பதனாலே நமர் என்று பன்மை விகுதி போட்டு சேக்கிழார் எழுதியிருக்கிறார் என்ற நுட்பத்தை அவர் வாயாலே கேட்கும் பொழுது உண்மையிலேயே மெய்சிலிர்த்து போயிருக்கிறேன் பலமுறை. அவர் தொடர்ச்சியாக பெரிய புராண வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆன்மா இறைவனுடைய திருவடியிலே இளைப்பாற வேண்டும் என்று உங்கள் அனைவரது சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நாம் திருவருட்பயன் என்கிற நூலினை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதனை உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு அருளி இருக்கிறார்கள். இது குறள் வெண்பாவினாலான 10 அதிகாரம் உடையது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் மூலம் 100 குறள் வெண்பாக்களை கொண்டது. இதில் 9 அதிகாரங்களை சிந்தித்த பிறகு இப்பொழுது 10வது அதிகாரம் அணைந்தோர் தன்மை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அணைந்தோர் என்பவர் இறைவனோடு ஒன்றியவர்கள். இதிலே 2 வகை உண்டு. இந்த உடம்பை விட்டு ஆன்மா மட்டும் இறைவனுடைய திருவடியை சேர்ந்திருக்கும். இது ஒரு வகை. இவர்களை நம்மாலே அறிய முடியாது. அவர்களும் தனது அனுபவங்களை சொல்ல முடியாது. எனவேதான் விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த உடம்பு இருக்கும் பொழுதே இந்த ஆன்மாவானது முக்தியை அடைந்திருக்கும். அவருடைய உயிர் இந்த உடம்பை விட்டு அந்த வினை கணக்கு காரணமாக இங்கே இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் உண்டு. அவர்களை சித்தாந்தம் ஜீவன் முத்தர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களைத்தான் அணைந்தோர் என்று நமது உமாபதி சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். இந்த அணைந்தோருடைய தன்மையை விளக்குவதாக இந்த அதிகாரம் அமைந்துள்ளது. முதலாவது குறளில் அவர் தூங்காமல் தூங்கி இருப்பார்கள். தூங்காமல் என்றால் இறைவனுடைய சிவ அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அது தூங்காத நிலை.
தூங்குவார்கள் என்று சொன்னால் இந்த உலக பொருள்களின் மீது எந்த விதமான பற்றும் இல்லாமல் எதையும் அறியாத நிலையிலே இருப்பார்கள். அது தூங்குதல். எனவேதான் முதல் குறளிலே தூங்காமல் தூங்கி என்ற ஒரு சொற்றொடரை போட்டார். ஆக அவர்களுடைய முதல் தன்மை, அவர்கள் பார்ப்பதற்கு வாளா சும்மா இருப்பதை போல தோன்றும். ஆனால் அவர்கள் இறைவனுடைய திருவடி நிழலிலே அந்த சிவானுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் உலக பொருள்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். இதுதான் அணைந்தோர் தன்மையிலே முதல் தன்மையாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது 2வது குறள், 92வது குறளை பார்க்க இருக்கிறோம். இப்ப இவர் சிவனோடு ஒன்றிவிட்டார்கள் என்று சொல்லுகிறோம். அப்ப நாம என்ன நினைக்கலாம், அப்ப சிவன் 5 தொழில்களை செய்கிறார். நமக்கு தெரியும், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஆக 5 தொழில்களை செய்கிறார். அதைத்தான் தில்லையிலே ஆடிக்கொண்டிருக்கிற நடராச பெருமானினுடைய வடிவம் காட்டுகிறது என்று உண்மை விளக்கத்துல மிக தெளிவா படித்தோம். அந்த 5 தொழில்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சிலர் நினைக்கலாம், சரி இந்த அணைந்தோர் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க இந்த 5 தொழில், ஏன்னா சிவனோடு ஒன்றி விட்டார்கள், அப்ப சிவன் செய்யக்கூடிய 5 தொழில்களை செய்வார்களா, இல்ல இந்த பூமியில பதி செய்யக்கூடிய வினைகளை செய்து கொண்டிருப்பார்களா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த குறள் விடையளிக்கிறது. இந்த குறளை பார்ப்போம். 92வது குறள், ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம் தொழிலும் போகம் நுகர் வெண்தொழிலும் மேவார் மிக. மீண்டும் படிக்கிறேன். ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம் தொழிலும் போகம் நுகர் வெண்தொழிலும் மேவார் மிக. இந்த படைத்தல் முதலிய 5 தொழில்களும் சிவபெருமானுக்கு உரியவை. அப்ப அதோட சேர்ந்த உடனே இந்த அணைந்தோர்கள் தாமும் 5 தொழில்களை செய்ய விரும்புவார்களா என்று கேட்டால் விரும்ப மாட்டார்கள். அதுதான் சொன்னார், 5 தொழிலும் மேவார் மிக. 5 தொழிலை நான் செய்கிறேன் என்று இவர்கள் விருப்பம் கொள்வார்களான்னு கேட்டா விரும்ப மாட்டார்கள். சரி, காரணர்களாம் தொழிலும், அது என்ன காரணர்களாம் தொழிலும்? அந்த காரணர்கள் அப்படின்னா இத காரண கடவுளர் என்று சொல்லுவார்கள். அவர்கள் யாருன்னு கேட்டா, படைத்தல் தனியா செய்யறாங்க, காத்தல் தனியா செய்யறாங்க, அது மாதிரி அழித்தல், இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு கடவுளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிவபெருமானினுடைய ஆணையின்படி அவர்கள் அளிக்கும் அதிகாரத்தை வைத்து ஒரு குறிப்பிட்ட புவனத்திற்கு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு படைத்தல் தொழிலை செய்வார்கள். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு அனந்த தேவர், மந்திர மகேஸ்வரர், அணு சதாசிவர் போன்றவர்களெல்லாம் இந்த மாதிரி காரண கடவுளர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்கள் சிவபெருமானினுடைய ஆணையை பெற்று நீ போய் செய் அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவார், இவர்கள் செய்வார்கள். இதான் காரணர்கள் ஆம் தொழிலும். அப்ப 5 தொழிலும் செய்ய மாட்டார்கள். இப்ப தனித்தனி தொழிலா சில பேர் செய்யறாங்க. பிரம்மா படைத்தல் செய்கிறார், விஷ்ணு காத்தலை செய்கிறார், ருத்ரன் அழித்தலை செய்கிறார். இப்படி ஒண்ணு செஞ்சிட்டு இருக்காங்களே, அந்த தொழிலை செய்யணும் யாராவது விரும்புவாங்களா இந்த அணைந்தோர்கள் கேட்டா இவர்கள் அதையும் செய்ய வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். அதான் 5 தொழிலும் காரணர்களாம் தொழிலும் அப்ப மேவார் மிக, இதை செய்ய மாட்டார்கள். ஆக இந்த காரணர்கள் எப்படி வராங்க அப்படின்னு கேட்டா, இவர்கள் விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சகலர், விஞ்ஞானகலர்,
பிரளய கலர், விஞ்ஞான கலர்னு 3 வகை பார்த்திருக்கிறோம். இந்த விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள்ல அதிகமான புண்ணியம் செய்து மேலே வந்திருப்பார்கள். இவர்கள் தான் அதிக புண்ணியம் செய்தனால இந்த தொழிலை செய் என்று இறைவனால் பணிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அதிக புண்ணியம் செய்வதனாலேதான் இந்த பதவியை பெற்றார்கள். இவர்கள் உயிர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். சிவபெருமான் நம்ம உயிர் கூட்டத்திலேயே மிகச் சிறந்தவர்களாக, அதிகம் புண்ணியம் பண்ணியவர்களாக இருப்பவர்களை எடுத்து அவங்களுக்கு மல வாசனை போகாம இருப்பாங்க. அங்க மலம் நீங்கியவர்கள் தான், முக்தி அடைஞ்சவர்கள் தான். ஆனா முக்திக்கு போகாம அதிகாரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலே மல வாசனையின் காரணமாக இருப்பார்கள். அவர்களை தான் இந்த காரண கடவுளராக இறைவன் நியமித்திருக்கிறார். அப்படி இறைவன் நியமித்த உடனே அவங்க இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அணைந்தவர்கள் இருக்காங்க பாருங்க, இவர்கள் அந்த தொழிலை செய்ய விரும்புவார்களானா அதையும் செய்ய விரும்ப மாட்டார்கள். ஏன் விரும்ப மாட்டார்கள்? இவர்கள் எதிலும் பற்றற்றவர்கள். என்ன சொல்ல போனா வீடே மிகை, வீடும் வேண்டா விரலியர்னு சொல்லுவார்கள். எனவே இந்த வீட்டு இன்பம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாயிற்று. அதனால இந்த தொழிலையும் இவர்கள் செய்ய விரும்ப மாட்டார். சரி, அப்ப பதி என்று சொல்லப்படுகிற சிவபெருமானினுடைய 5 தொழில்களையும் செய்ய மாட்டார்கள். காரண கடவுளர்களாகிய இந்த இந்திரன் போன்ற பதவிகள் இருக்கவங்க அந்த தொழிலை செய்வாங்கன்னா அதையும் செய்ய மாட்டாங்க. தனியா இருக்கிற தொழிலையும் செய்ய மாட்டாங்க. சரி, பசு, இந்த ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, அவங்க செய்யக்கூடிய செயல்களை, ஏன்னா இவங்க நல்வினை தீவினை எல்லாம் செய்வாங்க, அதை ஏதாவது செய்வாங்களான்னு கேட்டா அதையும் செய்ய மாட்டார்கள். ஏன்? அது செய்தாதான் போகம் நுகர் வெண்தொழில். போகம்னா இந்த உலக போகத்தை நுகர்வதற்காக பயன்படக்கூடிய நல்வினை தீவினைகளை செய்வார்களானா அதையும் செய்ய மாட்டார்கள். அப்ப 3 அடுக்குகளை சொல்றார். ஒண்ணு மேல பதி, அப்ப அவர்களுடைய 5 தொழில்களையும் இவர் செய்ய மாட்டார். அது எங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. சிவஞான சித்தியார்ல உம்பர் பிரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன். உம்பர் பிரான்னா தேவர்களுடைய தலைவன், அதான் சிவபெருமான். உற்பத்தி என்ன, படைத்தல் முதலியவற்றிற்கு உரியவன், அதாவது முதலியவற்றிற்குன்னா 5 தொழில்களுக்கும் உரியவன். உம்பர் பிரான் உற்பத்தி ஆதிகளுக்கும் உரியவன். உயிர் தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே. அப்ப உயிர் இருக்கு பாருங்க, அது சிவானுபவத்திற்கு மட்டும்தான் உரித்ததே தவிர 5 தொழில்களுக்கு உரித்தது அல்ல என்று சிவஞான சித்தியார் சொல்லுகிறது. அப்ப சிவபெருமான் மட்டும்தான் 5 தொழில்களை செய்கிறார். இந்த உயிருக்கு சிவானுபவம் மட்டும்தான் உரியது. இந்த உயிர்கள் அதை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே இவர்களுக்கு இருக்காது. அதால்தான் மேவார் மிக. இது ஒரு முறை. நம்ம இந்த சைவ சித்தாந்தத்திலே ஒரு பிரிவினர் இருக்காங்க. அவங்களுக்கு சிவ சமவாத சைவர்னு பேரு. சிவத்திற்கு சமமானவர்கள் நாங்கள். முக்தி நிலைக்கு போன உடனே சிவத்துக்கு நாங்க சமமாயிருவோம். அதுக்கு பேரு சிவ சமவாத சைவர். அப்படி சிவத்திற்கு சமமான உடனே சிவன் என்னென்ன செய்கிறாரோ அத்தனை தொழிலையும் இவங்களும் செய்வாங்க என்று அந்த கொள்கை சொல்கிறது. அதாவது சிவனுடைய 5 தொழில்களை இவர்கள் செய்வார்களா என்ற எண்ணம் ஏற்பட்டுடும். ஏன்னா அவர்களுடைய கொள்கை அப்படி. அதான் இவர் சொல்றாரு, அதை மறுக்கிறார். அப்ப சைவ சித்தாந்தம் அதனை ஏற்கவில்லை. ஏன் ஏற்கவில்லை அப்படின்னு கேட்டா, உயிரினுடைய அறிவு நிலை வேறு, சிவபெருமானினுடைய அறிவு நிலை வேறு. உயிரினுடைய அறிவு நிலை ஏதேனும் ஒன்று நமக்கு அறிவித்தால்தான் இந்த உயிர் அறியும். அது மாதிரி பகுதி பகுதியாக அறியும். ஒரே நேரத்துல அனைத்தையும் அறியாது. இது உயிரினுடைய அறிவு நிலை. அதான் ஏகதேசமாக அறியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகதேசம்னா ஒண்ணும் இல்லை, தனித்தனியா
ஒவ்வொரு பகுதி பகுதியாக அறியும். அப்ப உயிரினுடைய அறிவு நிலை என்பது தனித்தனியாக அறியும், பிறர் அறிவிக்க அறியும் தன்மை உடையது. சிவனுடைய அறிவு நிலை பார்த்தீங்கன்னா யாரும் அறிவிக்க வேண்டியது இல்லை. முற்று உணர்ந்தவன், வால் அறிவன், முழுமையான அறிவுடையவன், ஒரே நேரத்தில் ஒரு சேர எல்லாவற்றையும் அறியக்கூடியவன். இதுதான் சிவபெருமானினுடைய அறிவு நிலை. அப்ப சிவபெருமானினுடைய அறிவு நிலை என்பது அவருக்குன்னு உள்ள சிறப்புத்தன்மை. உயிரினுடைய அறிவு நிலை என்பது உயிரினுடைய சிறப்புத்தன்மை. ஒருவருடைய சிறப்புத்தன்மை மற்றொன்றினுடைய சிறப்புத்தன்மையாக மாறவே மாறாது. அதனாலதான் நம்ம இரண்டர கலத்தல் அப்படின்னே சொல்லியிருக்கோம். எனவே எக்காலத்திலும் இரண்டு சிறப்புத்தன்மையும் ஒன்றாக சேரவே சேராது. எனவே உயிர் சிவத்தினுடைய சிறப்புத்தன்மையை பெற்று ஐந்தொழில் செய்யும் என்று சமவாத சைவர்கள் சொல்லுவது தவறு என்று இந்த குறள் மூலம் அவர் மறுக்கிறார். சரி, அப்ப சிவன் தலைமை பொருளாக இருக்கும், இது அடிமை பொருளாக இருக்கும். இந்த அடிமை பொருள் சிவமாம் தன்மையை பெருமே தவிர சிவம் செய்யக்கூடிய அனைத்து தொழில்களையும் செய்யாது. ஏன்னு கேட்டா இவர்கள் சிவானந்தத்தில் மூழ்கி இருப்பார்களே தவிர இந்த 5 தொழில்களை செய்ய வேண்டும் என்று சிறிதும் எண்ண மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். அதத்தான் 5 தொழிலும் மேவார் மிக. அப்ப 5 தொழில்களை இவர் செய்ய மாட்டார், செய்ய விரும்ப மாட்டார். விரும்பினாதானே அப்புறம் போய் செய்யணும். அப்ப விரும்புனா இறைவன் இப்படி விஞ்ஞானங்களுக்கு சில பேருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருவார். எனவே அணைந்தோர் அதை விரும்ப மாட்டார்கள். அப்புறம் நம்ம சொன்னோம் காரணம், விஞ்ஞானகலர்ல அதிக புண்ணியம் பண்ணி அங்க போனவங்க, அங்க போன உடனே அவங்களுக்கு மல வாசனை காரணமா ஏதேனும் ஒன்றை அதிகாரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். உடனே பெருமான் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய சந்நிதி முறையில் அவருடைய பார்வையின் கீழே இவர்கள் எப்படி ஒரு கல்லூரி முதல்வருக்கு கீழே வெவ்வேறு துறை தலைவர்கள் இருக்கிறார்களோ அது போல தனித்தனியான துறை தலைவர்களாக சிலர் இருப்பார்கள். அந்த பதவியை கொடுத்திருப்பார்கள். அது பேர் காரண கடவுளர்கள். அவர்கள் உயிர்குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. ஆக உண்மையில் எல்லாவற்றையும் செய்பவன் சிவனே என்பதையும் எல்லா செயல்களும் சிவன் செயல்களே என்பதையும் நாம் உணர வேண்டும். அடுத்து, ஆக சிவஞானிகள் எதிலும் பற்று கொள்ளாதவர் என்பதனாலே சிவபெருமானினுடைய 5 தொழில்களையும் செய்ய விரும்பவில்லை. காரண கடவுளாகிய இவர்களுடைய செயல்களை தனித்தனி செயல்களையும் செய்ய விரும்பவில்லை. அடுத்து, இப்போ உலகத்துல சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு சாப்பிடுறோம், சாப்பிட்டுட்டு உடனே காஃபி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப காஃபியினுடைய இனிப்பு அதுல தெரியாது. ஏன்னு கேட்டா முதல்ல இனிப்பு இருந்ததுனால அது திகட்டுதல் நிலைக்கு போய் விடுகிறது. அதே போலத்தான் இந்த அணைந்தோர் இந்த உலக இன்பத்துல இருந்து இருந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி திகட்ட ஆரம்பிச்ச உடனே உலக போகம் என்பது அவர்களுக்கு தேவைப்படாது. விருப்போடு உணர்தல் தான் போகம். ஆக விருப்பு வெறுப்போட ஒன்றை நுகர்ந்தால் போகம். அந்த போகத்தை தரக்கூடிய செயலை செய்வார்களான்னு கேட்டா அதையும் செய்ய மாட்டார்கள். அப்படி அந்த செயலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் அவங்களுக்கு ஆகாமியம் வந்துடும். ஆகாமியம் வந்தவுடனே அடுத்த பிறவிக்கு வித்து ஆயிரும். எனவே பிறவி வினை ஆகிய இரண்டும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். வினை செய்தா பிறவி வரும், பிறவி செஞ்சா வினை, இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இது பிரவாகம்னு சொல்றோம். எப்படி ஒரு சமுத்திரத்துல அலை தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருக்கிறதோ அதை போல. அதனாலதான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல்னு சொல்லுவார், பிறவிய பெருங்கடல்னு சொல்லுவார். ஏன் பிறவிய பெருங்கடல்னு சொன்னார்னு கேட்டா, கடல்ல இருக்க நீர் தான் ஆவியாகி மேகத்திலிருந்து மீண்டும் நிலத்தில் மழையாக கொட்டுகிறது.
ஆக மழை என்பது மழை அல்ல, இறைவனுடைய திருவருள். எனவே மழைக்கு காரணமாக கடல் இருக்கிறது. திரும்பவும் இந்த மழையானது மீண்டும் கடலுக்குள் செல்கிறது. அப்ப அதே கடல் காரியமாக மாறுகிறது. எனவே கடலானது காரணமாகவும் காரியமாகவும் விளங்குவதனாலே பிறவியும் அது போலத்தான். எனவேதான் பிறவியை பெருங்கடல் என்று சொன்னார். அப்ப கடலுக்கு நீர் வருகிறது. அப்ப கடலுக்கு காரணம் நீர். அதே கடல் மற்றொன்றுக்கு காரியமாகிறது. இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருப்பதனால பிறவியும் வினையும் பெருங்கடல் என்று சொன்னார். எனவே இந்த பெருங்கடல், இந்த வினை நிகழ்வதற்கு பிறவி, பிறவி வந்த உடனே வினை, இப்படி மாறி மாறி வருகிறது. எனவேதான் இந்த தொழிலை வெண்தொழில் என்று சொன்னார். அந்த குறள்ல பாத்தீங்கன்னா, போகம் நுகர் வெண்தொழில், விருப்பு வெறுப்போடு இந்த உலக போகத்தை நாம் நுகர்கிறோம். அவ்வாறு நுகர்ந்தால் நமக்கு ஆகாமியம் வரும். அப்படி ஆகாமியம் வந்துவிட்டால் மீண்டும் பிறவி வரும். எனவே பிறவியை அதாவது வினையை நீக்கியவர்கள் மட்டும்தானே அணைந்தோர்கள் ஆவார்கள். எனவேதான் இவர்கள் போகம் நுகர் வெண்தொழிலும் மேவா. எனவே பதினுடைய 5 தொழில்களையும் செய்ய மாட்டார்கள். ஆமா, அடுத்தது காரண கடவுளார்களுடைய தொழிலையும் செய்ய மாட்டார்கள். சாதாரண பசுன்னு சொல்றமே, அவர்களுடைய வெண்தொழிலையும் செய்ய விரும்ப மாட்டார்கள். அப்ப சிவானந்த வெள்ளத்திலே திளைத்த இந்த அணைந்தோர் என்கிற பெருமக்கள் வேறு ஒன்றையும் விரும்ப மாட்டார். அதான் சிறப்பு. இதத்தான் திருவாசகத்துல பல இடங்கள்ல சொல்லியிருப்பார். கொள்ளேன் புறந்தரன்மால் அயன் வாழ்வு. இந்திரன் இருக்கான் இல்லையா, அவனுடைய வாழ்வு வேணுமா? எனக்கு வேண்டாம். போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இன்பமும். அப்ப இந்திரனுடைய இன்பம் வேணுமா? வேணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்வார், வேண்டியன் புகழ், வேண்டியன் செல்வம், வேண்டியன் மண்ணும் விண்ணும். ஞானசம்பந்தர் சொல்லுவாரு, கொன்றை தொங்கலான் அடியவர்க்கு சுவர்க்கங்கள் பொருள் அளவே. இவர்களுக்கு பொருள் சொர்க்கம்லாம் ஒரு பொருளா? எனவே நாங்க அந்த தொழிலை செய்ய மாட்டோம். அதே மாதிரி வைணவத்திலையும் சொல்றார். வைணவத்துல என்ன சொல்றாருன்னா, பச்சைமா மலை போல் மேனி, பவளவாய் கமல செங்கண், அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமான அகருளானே. பெருமானை, இங்க இருந்துகிட்டு உன்னுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறத விட்டுட்டு இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும், இந்திரலோகத்தை ஆள்றதுக்கு உனக்கு இந்திர பதவி வேணும்னு தரேன்னு சொன்னா எனக்கு வேணாம். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை வேண்டேன். அப்படி இந்த அணைந்தோர்கள் சிவபெருமானினுடைய செய்யக்கூடிய 5 தொழில்களையும் செய்ய மாட்டார்கள் என்று இந்த குறளிலே அற்புதமாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை அடிவற்றி தான் இந்த தேவார திருவாசகங்களிலே அடியவர்கள் எப்படி நினைத்திருக்கிறார்களோ அதைத்தான் அடிவற்றி நமது உமாவதி சிவாச்சாரியார் இந்த குறளிலே சொல்லி இருக்கிறார். அடுத்த குறள் 93வது குறள். சிவனை அன்றி வேறொன்றை அறியார். எல்லாம் அறியும் அறிவுறினும் ஈங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற. எல்லாம் இந்த புத்தகத்துல சேர்த்து போட்டிருக்காங்க, நான் பிரிச்சு படிக்கிறேன். எல்லாம் அறியும் அறிவுறினும் ஈங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற. இதுல என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கோம் முதல்ல, அப்புறம் நம்ம உள்ள பார்ப்போம். எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறியக்கூடிய சிவனது அறிவாகிய திருவருளை பெற்றிருந்தாலும் கூட எல்லாம் அறியும் அறிவு உறினும் யார் பெற்றிருந்தாலும் இந்த அணைந்தோர்கள்
அணைந்தவர்கள் சிவனோட ஒன்றி விட்டார்கள். சிவனோட ஒன்றி விட்ட உடனே சிவபெருமான் எப்படி எல்லாம் அறிகிறாரோ அதே மாதிரி உலகத்துல இருக்கிற அத்தனையும் அறியக்கூடிய பெருமானினுடைய திருவருள் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆக அறிவுறினும் அவ்வாறு அந்த அறிவை பெற்றிருந்தாலும் கூட, திருவருளை பெற்றிருந்தாலும் கூட, இங்கு இந்த உலகத்தில் இவர் ஒன்று அல்லாது அறியார் அற, வேறொரு பொருளை அறிய மாட்டார்கள். ஒன்று அல்லாது என்ன ஒன்று? ஒரு பொருளாகிய சிவத்தை மட்டும் தவிர வேறு ஒன்றையும் அறிய மாட்டார்கள். இப்ப புரியுதான் பாருங்க. எல்லாம் அறியும் அறிவுறினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற. ஒருவர் அப்படின்னா ஒப்பில்லாதவர் அர்த்தம். ஒப்பில்லாத சிவபெருமானை தவிர இவர்கள் வேறு ஒரு பொருளை சிறிதும் அறிய மாட்டார்கள். இப்ப பாருங்க, எல்லாம் அறியக்கூடிய அறிவான திருவருள் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்க விரும்பினாங்கன்னா எல்லாவற்றையும் அறியலாம். ஆனா அவங்க சிவபெருமானை தவிர மற்ற ஒன்றையும் அறிய மாட்டார்கள். அதுதான் இந்த குறள் சொல்லுகிறது. ஆக எந்த நிலையிலும் நம்ம அப்படி இறைவனை பார்க்கிறோம். எந்த நிலையிலும் ஆன்மாங்கிறது ஏதாவது ஒரு துணையோட தான் இருக்கும். ஏன்னா சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை. இப்போ கட்டு நிலையில பாத்தீங்கன்னா இதுக்கு கருவிகள் துணையாக இருக்கின்றன. இந்த கருவிகள் துணையாக இருப்பதனால இந்த கருவிகள் பொய்ப்பொருளை தான் காட்டும். மெய்ப்பொருளை காட்டுப்பானா காட்டாது. யான்னு கேட்டா இது மாயையிலிருந்து வந்த கருவிகள். எனவே இது பொய்ப்பொருளை காட்டும். உலக அறிவுங்கிறது மயக்க அறிவு. இதுதான் உண்மை போல காட்டுது. எனவேதான் இந்த அறிவை பொய் அறிவு அல்லது மயக்க அறிவு என்று சொல்கிறோம். நிலையான பொருளை, நிலையற்ற பொருளை பொருள் என்று நாம் அதன் மீது மிகுந்த ஆசை கொள்கிறோம். அதனாலதான் இது மயக்க அறிவு அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப மெய்யறிவு இந்த கருவிகளால் தோன்றுமானா மெய்யறிவு தோன்றவே தோன்றாது. எனவே மயக்க அறிவை தரக்கூடிய கருவிகளை விட்டு நாம் நீங்க வேண்டும். அப்படி நீங்கின உடனே வேற ஒரு துணை வேணும்ல. இதுக்கு ஏதாவது ஒண்ணு துணையோட தானே இருக்கும். இப்ப கருவிகளை விட்டு நீங்கிட்டோம், அப்ப திருவருள் துணையாயிரும். உயிர்க்கு உயிராய் இருந்து அனைத்து மெய்ப்பொருளை காட்டக்கூடியது துணை எதுன்னு கேட்டா நமக்கு திருவருள் தான். அந்த திருவருள் நம்ம பெற்றதுனால தான் எல்லாம் அறியும் அறிவு அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறார். அப்ப மெய்ப்பொருளாகிய அனைத்தையும் தரக்கூடிய அறிவு, எல்லாம் அறியும் அறிவு, அந்த தான் திருவருள் நமக்கு பெற்றிருக்கிறது. ஆக கட்டு நிலையில உயிரை ஆணவ மலம் முழுமையாக மறைத்திருந்தது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கருவிகள் நமக்கு துணையாக இருந்து சிற்றறிவை தந்தது. அந்த சிற்றறிவு நீங்கிய நிலையில், சிற்றறிவை தரக்கூடிய கருவிகள் நீங்கிய நிலையில உயிரானது தனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய வியாபக அறிவை பெறுகிறது. அதுக்கு துணையா இருக்கிறது திருவருள். ஆக சிறியவாகிய கருவிகளினால ஏற்படுற அறிவு சிற்றறிவு, அது உலகத்தை ஆனா பேரறிவாக திருவருள் நமக்கு காட்டக்கூடிய அறிவு வியாபக அறிவு. ஆக உயிரினுடைய உண்மையான அறிவு என்பது வியாபக அறிவு. சரி, நாம ஒன்றை அனுபவிக்கிறோம் அல்லது அறிகிறோம்னு சொன்னா உயிர்ல அனுபவிச்சோம்னா எந்த பொருளை அனுபவித்தாலும் அதனுள் ஆழ்ந்து விடக்கூடிய தன்மை உயிருக்கு உண்டு. அந்த பொருளிலே அழுந்தி விடும். இந்த மாதிரி அழுந்து விடுதல் என்பது ஆன்மாவாகிய அறிவு அப்பொருளின் வயப்பட்டு நிற்றல் என்று பொருள். அப்ப அழுந்தி விடுதல்னா நாம அதனுடைய வயப்பட்டு நிற்கிறோம் என்று பொருள். அப்ப அதோட ஒன்று போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், வேற ஒன்றை நம்மால் அறிய முடியாது. அதனாலதான் ஒவ்வொன்றாக அறியும்னு சொல்றோம்.
உதாரணமா சுவை மிகுந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொன்னா பக்கத்துல ஒருத்தர் பேசினாலோ அல்லது பக்கத்துல என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்க்காம அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் அதிலே அழுந்து விடுகிறார்கள், அதன் வயப்பட்டு நிற்கிறார்கள். எனவே ஒன்றை அறிகிற பொழுது உயிர் ஒவ்வொன்றாகத்தான் அறியும். அதை முடிச்ச பிறகுதான் ஓ நீங்களா முன்னாடியே வந்துட்டீங்களா அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அறிவு தான் இந்த உயிருக்கு. ஆனா பெருமானினுடைய அறிவு ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறியும் அறிவு. அதெல்லாம் இதுல சொல்லியிருக்காரு, எல்லாம் அறியும் அறிவு. அப்ப ஆன்மா எல்லாவற்றையும் அறியும், ரைட். ஆனா அவங்க அறிய விரும்புறது, அறிய விரும்பாமையின் காரணமாக அவர் சிவத்தை மட்டுமே அறிய விரும்புகிறார். சிவத்தை மட்டுமே அன்றி வேறு எதையும் விரும்ப மாட்டார். திருவருள் காட்டக்கூடிய அறிவு பார்த்தீங்கன்னா சிவத்தினுடைய அறிவு. சிவம் ஒரு பொருளை பார்க்கிற போது அதுல அழுந்த மாட்டார்கள். அதனாலதான் உயிருக்கு அதாவது சிவத்துக்கு இது கிடையாது, அந்த வினை கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டா அவர் எதிலும் படாமல், ஈடுபடாமல், அழுந்து விடாமல், பொருளின் வயப்பட்டு நிற்காமல் தன் வயத்தனாதல் என்கிற சிறப்பு பண்பு சிவத்திற்கு உண்டு. அதோட சேரும் பொழுது இவர் என்ன பண்றாரு, அந்த பண்பை பெற்றுவதை போல சிவ எப்படி சொல்லுவாங்க, ஆமா, சிவமாம் தன்மை பெற்றதனாலே இவர்கள் என்ன பண்ணுவாங்க, சிவபெருமானை தவிர வேறு ஒன்றையும் அறிய மாட்டார். அதுதான் அவர் சொல்றார். சரி, சிவத்தை மற்றும் அல்லாமல் மற்றவற்றை அறிந்தா என்ன நடக்கும்னு கேட்டா, மற்றவற்றை அறிந்தால் உயிர் தன்னுடைய பழக்கம் காரணமாக அதன் வயப்பட்டு விடும். அப்படி வயப்பட்டு விட்டால் மீண்டும் பந்தம் ஏற்படும். பந்தம் ஏற்பட்டால் வழக்கம் போல வினை தொடர ஆரம்பிச்சிடும். எனவேதான் இது முக்தி பயனுக்கு இடையூறாக மாறிவிடும். அப்படி இடையூறாக மாறிவிடும் என்பதனால தான் இவர் சிவபெருமானை தவிர வேறு ஒன்றையும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப எல்லாம் தான் அறியக்கூடிய அறிவு உண்டாச்சே, ஏன் மற்றவற்றை அறிந்தா என்ன அப்படின்னு கேட்டா, மற்றவற்றை அறிந்தால் முக்தி இன்பம் இல்லையான ஆயிடும். எனவேதான் முக்தி இன்பத்திற்கு இடையூறு இல்லாமல் சிவத்தை மட்டுமே அவர்கள் அறிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு உரையாசிரியர்கள் ஒரு அற்புதமான ஒரு உவமையை சொல்லி இருக்கிறார். பொற்கொழு. கொழு அப்படின்னா உழவன் நிலத்தை உழும் பொழுது கலப்பையால் உழுவான். அந்த கலப்பையினுடைய கீழ்ப்பகுதியில நிலத்தை ஆழப்படுத்த அதை தோண்டுவதற்கு ஒரு கொழு வச்சிருப்பாங்க, ஒரு கருவி பொருத்தியிருப்பாங்க. அது கலப்பையினுடைய கீழ்ப்பகுதியில, கலப்பைங்கிறது மரத்தால் செய்யப்பட்டிருக்கும், அது கீழே ஒரு கொழு, பொதுவாக அது இரும்பினால் செய்யப்பட்டு இருக்கும், ஒரு கடப்பாறையினுடைய நுனி போல அதுல இருக்கும். அதைத்தான் வைத்து கலப்பையால் ஏர் ஓட்டு உழுகிற போது நிலத்தை கிளறும் அந்த கொழு. ஆனா ஒரு உழவனுக்கு பொன்னால் ஆன கொழு கிடைச்சிருக்கு. பொன்னாலான கொழு கிடைச்ச உடனே அவன் என்ன செய்யணும், அந்த பொன்னாலான கொழுவை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஆனா அவன் என்ன பண்றான், கடினமான நிலத்தை அதை வைத்து கொண்டு உழுகிறான். உழுது வரகுக்காக உழுகிறான், வரகுங்கிற தானியத்தை விளைவிக்க போறான். பொற்கொழு கிடைத்தும் எவ்வாறு ஒரு வரகுக்காக வன்மையான நிலத்தை கிளறுகிறானோ ஒரு உழவன், அதை போல இந்த ஆன்மாவானது திருவருள் கிடைச்சிருச்சு. ஆனா மற்றவற்றை பார்க்காமல் சிவத்தையே உணர்ந்து கொண்டிருந்தால்தான் அந்த பொற்கொழுவை வச்சுக்கிட்டே அவங்க அதை போற்றி பாதுகாக்கலாம். அதை போல திருவருள் கிடைத்திருக்கிறது. எனவே இவர்கள் பரத்தை பார்ப்பார்கள், பதார்த்தத்தை பார்க்க மாட்டார்கள். அதத்தான் சிவஞான சித்தியார்ல ஒரு பாட்டுல சொல்றார், பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர்
பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார். பதார்த்தங்கள்னா இந்த உலக பொருள்கள், பரம்னா சிவபெருமான். அப்ப பரத்தை பார்த்தவர்கள் பதார்த்தத்தை பார்க்க மாட்டார்கள். இதத்தான் பரஞானத்தால், பரஞானம்னா பதிஞானம், திருவருள், அந்த பதிஞானத்தால சிவபெருமானை தரிசனம் செய்தவர்கள் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார் என்ற சிவஞான சித்தியார் பாடலிலே சொல்லி இருக்கிறார்கள். எனவே எல்லாம் அறியக்கூடிய அறிவு இருந்தாலும் கூட அவர் சிவத்தை மட்டுமே அறிவார்கள், மற்றவற்றை அறிய மாட்டார்கள். உலக பொருள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருளே கிடையாது. ஆக பொற்கொழு பெற்ற உழவன் அதை பாதுகாத்து போற்ற வேண்டும் என்பதைப் போல இவர்கள் சிவபெருமானை அன்றி வேறொன்றையும் அறிய மாட்டார்கள் என்று இந்த குறள் விளக்குகிறது. அப்ப மற்றவற்றை அறியலாம்னா அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை அவர்கள் விரும்பாமல் சிவத்தை அன்றி மற்றவற்றை விரும்பவே மாட்டார்கள். ஆக அவர்கள் அறிய மாட்டார்கள். இதைத்தான் சொல்றாரு. பொற்கொழுங்கிற ஒரு அற்புதமான ஓமையின் மூலம் இதனை விளக்கி இருக்கிறார் உரையாசிரியர். அடுத்தது 94வது குறள். 94வது குறள். புலன் அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார் தலன் நடக்கும் ஆமை தக. 94வது குறள் படிக்கிறேன். புலன் அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார் தலன் நடக்கும் ஆமை தக. தலன்னா தரைன்னு அர்த்தம், நிலம். நடக்கும் அப்படின்னா இயங்கக்கூடிய ஆமை. தரையில் நடக்கக்கூடிய ஆமை போல, தகன போல. அப்ப தல நடக்கும் ஆமை தக. நிலத்திலே இயங்கும் போது ஒரு ஆமையானது தனக்கு தீங்கு வரும்போது தனது உறுப்புகளை பாதுகாப்பாக ஓட்டுக்குள்ளே இழுத்து கொள்வதை போலே, அதாவதுதான் தலன் நடக்கும் ஆமை தக. அதை போல புலன் அடக்கி, இந்த அணைந்தோர் என்ன பண்ணுவாங்க, 5 புலன்களையும் அடக்கி இருப்பார்கள். தம் முதல் கண், தம் முதல்னா என்னன்னு தெரியுதுங்களா? நமக்கெல்லாம் முதலாக இருக்கக்கூடிய, முதல்வனாக இருக்கக்கூடிய சிவத்தை குறிப்பிடுகிறது. அதான் தம் முதல். சிவஞான போதத்துல கூட வரும், தம் முதல் குருவுமாகி. பாருங்க, எல்லாம் ஒன்னாவே இருக்கு பாருங்க. தம் முதல் குருவுமாகினா, தம் முதல்னா நமக்கு அறிவிற்கு முதலாக இருக்கக்கூடிய சிவம். புக்குருவர் அதனுடைய வியாபகத்துக்குள்ளே ஒடுங்கி இருப்பார்கள். போதார், போதார்னா அந்த நிலையிலிருந்து நீங்கி வெளியே செல்ல மாட்டார்கள். அந்த உலகத்தை நினைக்க மாட்டார்கள் பொருள், வேற ஒண்ணும் கிடையாது. எனவே புலன் அடக்கி தம் முதல் கண் புக்கூறுவார் போதார் தல நடக்கும் ஆமை தக. இப்ப எளிமையா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஆமையானது நிலத்தில் இயங்கும் பொழுது தனக்கு தீமை ஏற்படும் காலத்து அல்லது தீங்கு நடக்கப் போகிறது என்று அறிந்தால் தனது 4 கால்கள், தலை ஆகிய 5 உறுப்புகளையும் தமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஓட்டுக்குள் இழுத்து கொள்ளும். அதை போல புலன் அடக்கி 5 புலன்களையும் அடக்கிக் கொள்வார்கள். எதுக்குள்ள அடக்கிக் கொள்வார்கள்? நம்முடைய அறிவுக்கு முதலாக இருக்கக்கூடிய சிவத்தினுடைய வியாபகத்துக்குள் 5 புலனையும் அடக்கிக் கொள்வார்கள். அப்ப ஒரு ஆமை, இது உயிர். ஆமை உயிருக்கு உமையாயிற்று, அணைந்தோருக்கு உமையாயிற்று. அப்படி வச்சு ஓடு
இறைவனுடைய வியாபகம், பாதுகாப்பாக. 5 புலன்கள் ஆமையனுடைய 5 உறுப்புகள். ஆக ஆமையை போல, ஆமையன உடனே நமக்கு நினைவுக்கு வரும் திருக்குறள், ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. ஆக ஆமைய திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப எப்படி ஆமை 5 உறுப்புகளையும் உள்ள இழுத்துக்குதோ அதே மாதிரி அணைந்தோர்கள் 5 புலன்களையும் அடக்கிக் கொள்வார்கள். அதனாலதான் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார்னு சொல்றீங்க. அப்ப அவங்கள்ட்ட ஆசை எழும்பாதா? ஆசை எழுமான்னு கேட்டா அவர்களுக்கு, ஏன்னா உலக வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அணைந்தோர்கள். அப்ப அவர்கள் ஒன்றி நின்ற பிறகும், அதாவது சிவபெருமானோட ஒன்றி இருக்காங்க, அப்போதுக்கும் பிறகும் கூட பழக்க தோஷம் காரணமாக அவர்களுக்கு சில நேரத்தில் ஆசை உருவாக கூடும். ஏன்னா உலகத்துல மற்றவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவான்னு சொல்றோம். ஒன்றை பெற வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது இல்லையா, அதற்கு அவா என்று பெயர். உள்ளது போதும் நினைக்காம நமக்கு தான் எல்லாம் கிடைச்சிருச்சே, இது இன்னும் கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் அவான்னு பேர். தாய்மானவர் சொல்லுவார், உலகம் பூரா கட்டி ஆண்டா கூட இந்த கடல் பரப்பு இருக்கு, அதை ஆள முடியாதா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்களாம். அந்த பாடல் நல்ல அருமையா இருக்கும். தாய்மானவர் பாடல் படிச்சு பாருங்க, எனக்கு நினைவுக்கு வரல இப்போ. அப்ப உலகமெல்லாம் கட்டி ஆண்டாலும் கூட இந்த நிலப்பரப்பு இன்னும் பாக்கி இருக்கிறதே, அதன் மீதும் தன்னுடைய ஆட்சியை செலுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருப்பதை போல அவா இருக்கும். இந்த அவா என்பது தீரவே தீராது. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுவார், ஆறா இயற்கை அவா. ஆறுதல்னா நமக்கு தேர்ந்துடும். நான் வயிறார சாப்பிட்டேன்னு சொல்றோம், தலையார கும்பிட்டேன்னு சொல்றோம். அப்ப ஆறுதல்னா நமக்கு போதும் என்ற நிலை வந்து விட்டது. சரி, போதும் என்கிற நிலை வரலன்னு சொன்னா அது ஆறாவா, தீராது. அப்ப ஆறாமை என்பது நிரம்பாமை. அப்ப ஆறா இயற்கை அவானா இந்த ஆசையானது நிரம்பாமல் இருந்துவிடும். அப்ப பிறப்பு நிலையில இந்த மாதிரி ஆசை இருக்கிறது உண்டு. ஆனா வீடுற்ற ஞானிகளுக்கு ஆசை எழுமானால் அவர்கள் மீண்டும் பிறவிக்கு வரக்கூடும், வந்து விடுவார்கள். அப்படி மீண்டும் வாராமல் இருப்பதற்கு அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அதனால்தான் போன தடவை பஞ்சாட்சரத்தினுடைய வகையை சொன்னார். அவர்கள் முக்தி நிலைக்கு போனவங்க திரும்பவும் தன் நிலையிலிருந்து கீழே வராமல் இருப்பதற்காக 5 வகையான பஞ்சாட்சர மந்திரங்கள் சொல்லப்பட்டன. அத அருமையா நம்ம நம்ம உமாபதி சிவாச்சாரியார் அற்புதமாக விளக்கி இருந்தார். அப்ப அவர்களுக்கு பயன்படுறதுதான் அந்த சி நாயோட்டு மந்திரம், சிவ என்கிற மந்திரம், இந்த மகாகாரண மந்திரம், காரண மந்திரம் ஆகியவை. எனவே அந்த ஜீவன் முக்தர்கள் கீழே வந்துவிடாமல் இருப்பதற்காக அவர்கள் சிவ ஞானத்துள் ஒடுங்க வேண்டும். அவ்வாறு ஒடுங்கிறதுக்கு ஏன் ஒடுங்கணும் அப்படின்னு கேட்டா, இவர்களுக்கு தீங்கு வந்துவிடும். பிறவி என்கிற நோய்க்கு மீண்டும் இவர்கள் பிறவி பணிக்கு ஆளாகி விடுவார்கள். அவ்வாறு ஆளாகி விடாமல் இருப்பதற்காக இவர்கள் உயிரை விட்டு நீங்காமல் உடனாக இருக்கிற சிவபெருமானை இடைவிடாது நினைக்க வேண்டும்.
நடுவில் போன் வந்துருச்சுமா. சரி, கேக்குதுங்களா? கேக்குதாமா? சரி, கேக்குது ஐயா. சரிங்கம்மா, நல்லது. அப்போ ஐயா மனத்தை திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஐயா சிவாய நம்ம சொல்லுங்கம்மா, திருச்சிற்றம்பலங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க இந்த அணைந்தோர் உலக ஆசைகள் வர்றப்ப மறுபடியும் அணைந்தோர் உலக ஆசைகள் வர்றப்ப மீண்டும் உலகத்துக்கு வந்துருவாங்க. அந்த இது உலகத்துக்கு வராம வந்துட மாட்டாங்க. இருக்கிறதுக்கு சிவநாமத்தை உலகத்துக்கு எப்போதும் சிவநாமத்தை எப்போதும் சொல்லிட்டே இருக்கணும். ஆஹ் ஆஹ் அது சொல்லுங்க ஐயா, அப்ப இருந்து சொல்லுங்க ஐயா. இப்ப அணைந்தோருங்கிறவங்கம்மா இங்க உலகத்திலே இருக்கிறவங்க. இவங்க இவங்க என்ன பண்றாங்க, அதாவது உடம்பு இருக்கும் பொழுது முக்தியை அடைந்தவர்கள். இவர்கள் உலகத்திலே இருக்கிறதுனால மல வாசனை காரணமாக இவர்களுக்கு ஆசை வர ஆரம்பிச்சிடும். அப்படி ஆசை வராமல் இருப்பதற்காகத்தான் அவர்கள் 5 புலன்களையும் அடக்கி சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்கோம். முக்திக்கு போனவங்களுக்கு ஆசை வராது. அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை. அணைந்தோர்னா இந்த உடம்பு வச்சிருக்கிறவங்களே முக்தி இந்த உடம்பு இருக்கும் போதே முக்தி அடைஞ்சிருப்பாங்க. அதுதான் நம்ம ஒரு தடவை புளியம்பழம் எடுத்துக்காட்டு சொன்னோம். உடம்புக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பே இல்லாமல் இருப்பார்கள், அவர்கள் அணைந்தோர். அந்த அணைந்தோர்கள் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா அப்பதான் அவர்கள் அந்த நிலையிலிருந்து கீழே வராமல் இருப்பார்கள். ஜீவன் முத்தர்கள் நிலையிலிருந்து நம்மை போன்ற நிலைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் 5 புலன்களையும் அடக்கி இருப்பார்கள். அதான் நாம உயிரை விட்டு நீங்கி சேமையில் இல்லாமல் தூரமா இல்லாம சிவனோடு அவர்கள் இடைவிடாது உணர்ந்து நின்றார்களானால் அவர்கள் ஒடுங்கிய நிலையில் சிவனுடைய வியாபகத்திலே சேர்ந்து இருப்பார்கள் என்று சொல்கிறோம். அதத்தான் புலன் அடக்கி தம் முதல் கண் புக்குருவர். தம் முதல் கண் அப்படின்னா நம்ம அறிவுக்கு முதலாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வியாபகத்துல புக்குருவர், அதன் உள்ளே அமிழ்ந்து கிடப்பார்கள். சரிங்களாமா? வேலம்மாளுமா தெளிவாயிட்டா? நன்றிங்க ஐயா. சரி, நன்றிங்க ஐயா, புரிஞ்சிருச்சுங்க ஐயா. சிவ சிவா. அப்ப புலனடைக்கு தம் முதற்கண் புக்குருவர் அப்படின்னா அதற்குள்ளாலே அடங்கி இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஆமையை ஒரு எடுத்துக்காட்டாக இந்த குறள் சொல்லி இருக்கிறது. இதுல மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, நம்ம மனம், மொழி, மெய், செயல் ஆகியவை அனைத்தும் அடங்கி இருந்ததுன்னா 5 புலன்களும் நுகர்ச்சியும் ஒடுங்கி இருந்தால் அதனை ஒடுக்கம் என்று சொல்கிறோம். ஒடுக்கம் என்றால் எல்லாமே ஒண்ணுமே செயல்படாது. மனம், மொழி, மெய், அப்ப எல்லா செயலும் அடங்கிருச்சு, 5 பொறிகளும் அடங்கிருச்சு. அதுக்கு பேர் ஒடுக்கம்னு பேர். நமது சைவ திருமடங்கள்ல ஒடுக்கம் என்று ஒரு இடம் உண்டு. ஆச்சாரிய மூர்த்திகள் அங்கேதான் இருப்பார்கள். இந்திரியங்கள் யாவும் ஒடுங்கி தவம் செய்யக்கூடிய இடம் அது. அதனால்தான் அதற்கு ஒடுக்கம் என்று பெயர். அங்கே உடனிருந்து பணிபுரியக்கூடிய அணுக்க தொண்டருக்கு ஒடுக்க தம்பிரான் என்று பெயர். ஆக புலன்கள் ஒடுங்கி இருக்கும் தம்பிரான் என்பது அதற்கு பொருள் என்று இந்த உரையாசிரியர் நமது முனைவர் ஆனந்தராஜா ஐயா அவர்கள் இதை அற்புதமாக குறிப்பாக சொல்லி இருக்கிறார்கள். ஆக ஒடுக்கத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி 5 புலன்களும் ஒடுங்கி இருப்பார்கள். உடனே நம்ம 5 புலன்களும் ஒடுங்கின உடனே நமக்கு அந்த சுந்தர தேவாரம் நினைப்பு வரும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அப்படின்னு. அதுல அது ஒடுக்கத்தை கண்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறார். இது எல்லா புலனுக்கும் இப்படி சொல்லியிருக்கிறார். அப்ப சிவபெருமானை, நடராஜாவை சுந்தர பெருமான் பார்க்கிறார். சுந்தரர் பார்க்கும் பொழுது 5 பேரறிவு, 5 பேரறிவுன்னா 5 புலன்கள் வழியாகவும் நமக்கு அறிவு வருகிறது. அதனாலதான் அதுக்கு அறிவிக்கருவிகள், ஞானேந்திரியங்கள்னு பேர். இந்த ஞானேந்திரியங்கள் வழியா தான் நமக்கு அறிவு வருகிறது. அதை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது எல்லா புலன்கள் செய்யக்கூடிய வேலையும் கண் மட்டுமே செய்து, காது கேட்கவில்லை, மூக்கு நுகரவில்லை, வாய் சுவை அறியவில்லை. இவ்வாறு மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்கள்ல 4 புலன்கள் தொழிற்படாமல் கண் மட்டுமே தொழில்படுகிறது. அதனாலதான் 5 பேர் அறிவும்
கண்களே கொள்ள. அப்ப கண்ணு மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னார். அப்ப ஒரு புலன் செயல்படவில்லை, ஒரு புலன் செயல்படணும்னா அந்த புலனுடைய ஆற்றல் மற்ற புலன்களுக்கு சேர்ந்துடும். இந்த 5 புலன்கள்ல 4 புலன்கள் செயல்படவில்லை, அது இன்னொன்றோடு சேர்ந்துவிடும். அப்ப 4 புலன்களுடைய செயல்பு திறனும் இதற்கு வந்துவிடும். அதாவது 5 பேரறிவும் கண்களே கொள்ளன்னு சொன்னார். அத அப்ப கண்ணு பூரா என்னென்ன வருதோ அத்தனையும் உள்வாங்கிக்குதான். அப்ப செவியினுடைய வேலையும் கண்ணே செய்ய ஆரம்பிச்சிருது. அப்படி சிவபெருமானினுடைய முன்னிலையிலே, நடராஜாவினுடைய முன்னிலையிலே சுந்தரர் இருந்தார் என்று சேக்கிழார் சொல்லுவார். அதனால தான் பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் என்று அந்த சேக்கிழாரினுடைய பாடல் சொல்லும். எனவே 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணமொரு 3 திருந்து சாத்வீகமேயாக இந்து வாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையின் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் அப்படின்னு அதுல சொல்லியிருப்பார். அது ஒரு மட்டும் செயல்பட்டது, ஒரு புலன் மட்டும் செயல்படுது. ஆனா இங்க 5 புலன்களும் ஒடுக்கமாயிருச்சு, செயல்படாது. இதத்தான் ஆமைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லு. திருக்குறள்ல உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வைப்பு என்று சொல்லுவார். அந்த குறளும் அதுதான் சொல்லுது. அப்ப 5 அவித்தான்னா 5 புலன்களையும் அடக்கி இருப்பவர்கள். உரன் என்னும் தோட்டியான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்று சொல்லுவார் அந்த குறள். எனவே 5 புலன்களையும் அடக்கி இருப்பார்கள். எனவே இந்த அணைந்தோர் என்பவர்கள் முதல் குறள்ல தூங்காமல் தூங்கி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னோம். 2வது குறள்ல 5 தொழில்களையும் செய்ய மாட்டார்கள். காரணர்கள் தனித்தனி தொழிலை செய்வாங்கன்னா அதையும் செய்ய மாட்டார்கள். அதே போல பசுவை போல வெம்தொழில் செய்வார்களானா இந்த வினைகளையும் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அடுத்த குறள்ல இவர் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு இருந்தாலும் கூட சிவபெருமானை மட்டும் அறிந்து சிவானுபவத்திலே மட்டும் தோய்ந்திருப்பார்கள், மற்றவற்றிலே தோய மாட்டார்கள், மற்ற பொருள்களை பார்க்க மாட்டார்கள், பரமொன்றே பார்த்திருப்பார், பதார்த்தங்கள் பாரார் என்று அடுத்த குறள்ல சொன்னார்கள். 4வது குறளிலே புலன் அடக்கி எவ்வாறு ஒரு ஆமை தீங்கு வரும் காலத்து 5 உறுப்புகளையும் உள்ளே அடக்கி கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த அணைந்தோர்கள் 5 புலன்களையும் அடக்கி கொண்டு எங்க அடக்குவாங்கன்னு சொன்னோம். அங்க எப்படி ஆமை ஓட்டுக்குள் அடக்குவார்களோ அதை போல இறைவனினுடைய வியாபகத்திலே இவர்கள் அடங்கி இருப்பார்கள் இந்த அணைந்தோர்கள் என்று இந்த 94வது குறளை பார்த்திருக்கிறோம். இந்த அமர்விலே அணைந்தோரினுடைய தன்மையை அற்புதமாக வெவ்வேறு உவமைகளின் மூலமாக நமது சிவாச்சாரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை இந்த அமர்விலே கேட்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி இதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து நிகழ்த்துவதற்கு உதவி புரிகின்ற திருவர்களுக்கும் இதனை ஏற்பாடு செய்திருக்கிற பிரேமா அம்மை அவர்களுக்கும் நமது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவாய நமங்கய்யா. ரொம்ப அருமையான ஒரு கருத்துங்கய்யா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. 91வது பாடல்ல என்னன்னா அந்த அணுகர் தன்மையில எப்படி இருப்பாங்க அப்படின்றத ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது அவங்க சிவ ஞானமாகிய திருவுருளை பெற்றிருப்பாங்க. ஆனா அதோட விளைவு பேரின்பம் ரொம்ப அறிவார்ந்ததா இருக்கும். ஆனா இன்பத்தை நுகர்ந்திலே திருத்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா சொல்லி எது உண்டா செயல் எது உண்டா எதுவுமே இருக்காது அப்படின்னு நீங்க அந்த பாடல விளக்கம் ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. அதுக்குதான் சொன்னீங்க தூங்காமல் தூங்குதல்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு விளக்கம் அந்த பாடலுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. 92ல 5 தொழில் அவங்க செய்வாங்களா அப்படின்னு கேட்டா செய்ய மாட்டாங்க. அந்த செய்தல் அந்த தொழில் அவங்க செய்யறது விருப்பமே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பேர் காரண கடவுள்னு ஒரு பேர் சொன்னீங்க.
அவங்க வந்து சிவபெருமான ஆணையை பெற்றுதான் அந்த படைத்தல் தொழிலை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து என்னது சிவ அனுந்ததனுடைய அவங்களுக்கு அந்த சிறிது அந்த எண்ணமே இருக்காது அப்படின்றீங்க. ஆனா உலக போகங்கள்லாம் அவங்க வந்து அனுபவிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த விருப்பமே இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க என்ன சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு அந்த நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐந்தொழி செய்ய அந்த கொள்கை எப்படி இருக்குன்னா, அது நம்ம ஏற்பதில்ல. ஆனா உயிர் எக்காலத்துல எப்படின்னா, ஒண்ணு சாந்தன் தன்மை தான் வாழணும் இல்லையா? ஒண்ணு சிவனோட சிவனுடைய தன்மையை பெற்றிருக்கும். ஒண்ணு உயிருடைய தன்மை வந்து சிவத்தின் அறிவு நிலை வேறு. 2த்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு அறிவிக்க தான் அறிய முடியும். ஆனா பெருமான் அப்படி கிடையாது இல்லையா? அவ்வளவு சிறந்த தன்மை கொண்டவராச்சு இல்லையா? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு சித்தியார் ஒரு பாடல் விளக்கம் கொடுத்தீங்க. அந்த சித்தியாருடைய பாடலுடைய வரிகள் என்ன ஒரு முறை சொல்ல முடியுங்களா ஐயா? ஒரே ஒரு முறை. அடியன் எழுதல. அது எந்த பாடல்னு தெரியல. சொன்னீங்க. அதை நான் கவனிக்கல சரியா. அது ஒரு பாடல் மட்டும் சொல்லுங்கய்யா. இருக்கீங்களா ஐயா? இருக்கம்மா. உம்பர் பிரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன். உம்பர் பிரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன். உயிர் தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே. இது சித்தியால எத்தனாவது பாடலுங்க அது இருக்கா? நான் பார்த்துதாமா சொல்லணும் அதை. சரிங்க சரிங்க. சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்த 3 பேர் சொன்னீங்க இல்லைங்க, அனந்த தேவர், மந்திர மகேஸ்வரர், அணு சதாசிவர். எப்படி அவங்கள என்னங்க அவங்களுக்கு கூட பேர் கொடுத்திருக்காங்களா? அவங்க இதுல இருக்கிறாங்களா? அப்படி அது இவங்கெல்லாம் வந்து நம்ம அது பேர் என்ன, நம்ம இருங்க வரேன். சுத்த மாயாபயம் அஸ்தமாபயம் பார்த்த உடனே பிரகிருதி மாயாபயம் பார்த்தோம் இல்லைங்களா? பிரகிருதி மாயைக்கு நம்ம அனந்த தேவர் தான் தலைவரா இருப்பாரு. அப்படி ஒவ்வொரு புவனத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க. சரிங்க. எனக்கு பேர் ஆமா ஆமா. அவங்க எல்லாமே வந்து இந்த காரண கடவுளர்கள். அவங்க உயிர்குலத்துல இருந்து விஞ்ஞான கடவுளா இருந்து போனவங்க தான் அவங்க. இவங்களும் வந்து பட்டு இல்லாதவங்க தான், சுத்த நிலையில இருக்கிறவங்க. அண்ணா ஆமா ஆமா. இவங்க வந்து கடவுளாக விலகக்கூடிய நிலையை அவங்க விரும்ப மாட்டாங்கன்றத அந்த விளக்கம் அதுல எடுத்து கொடுத்தீங்கயா. ஆமா, அதான் காரணர்களாம் தொழிலும் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னேன். சிறப்பு சிறப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு திருவாசல ஒரு 3 பாடல் நல்லா இது கேட்டு கேட்டு பழக்கமானதா தெரிஞ்சிருச்சு. அந்த திருஞான சம்பந்தருடைய பாடல் ஒரு வரி மட்டும் முதல்ல சொல்றேன். எழுதிக்கிட்டே நான் கண்டுபிடிச்சு பார்த்து எழுதிப்பாங்க அதை. அதுலயும் அதே மாதிரிதான். அது எண் தெரியல. கொன்றை தொங்கலான் அடியவர்க்கு சுவர்க்கங்கள் பொருள் அளவே. அதுக்கு என்னங்க அர்த்தம்? அது கொன்றை தொங்கலான்னா கொன்றை மாலை தொங்கல் தான் மாலைன்னு அர்த்தம். கொன்றை மாலை அணிந்தவனுடைய அடியவர்களுக்கு, சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு சுவர்க்கங்கள் பொருள் அளவேனா, சொர்க்கம்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. சொர்க்கங்கள் பொருள் அளவே அப்படின்னா பொருள் கிடையாது. இவங்களுக்கு ஒரு பொருளே கிடையாதுதான். சொர்க்கம்லாம் சும்மா திஜிபின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். சிறப்பு சிறப்புங்க. அடுத்தது வந்து பச்சை மாமலை போல அந்த பாட்டுலயும் சொன்னீங்க, அது அருமையா இருந்தது. எனக்கு இதே பெரும்பாலும் நான் வழங்கிட்டு இருப்பேன். ஏன் இந்திர லோகத்துக்கு போனா மறுபடியும் அந்த பற்றி எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த பாட்டுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது இல்லையா? 93வது பாடல்ல எல்லாம் அறிவுரினும் அது பிரிச்சு கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. நான் அறிவு இனம் இனம் படிச்சேன் நானு. நீங்க உரினும் சொல்லி அழகா எடுத்து கொடுத்தீங்க. நல்லா நல்லா நீங்க புரிஞ்சு எழுதி வச்சுக்க அந்த பாடல்லாம். அவங்களும் அப்படி என்ன பண்ற, எல்லாம் சிவன திருவருள் தான், எல்லாமே அவருடைய திருவருள் தான், அவனுடைய சிவத்துல வேற ஒரு பொருள் நாங்க அறிய மாட்டோன்ற அந்த கருத்தை எடுத்து சொன்னீங்க. உலக அறிவு வந்து மயக்க அறிவு தான். ஆனா அந்த மயக்க அறிவு என்னது, அப்பப்ப வந்துதான் ஒரு அந்த அறிவை அந்த ஆன்மா வந்து அதுல போயிட்டு தான் இருக்கும். ஆனா மெய்யறிவு தோன்றாது. உலக மாயில போயிட்டு மெய்யறிவு மறைஞ்சு போயிடும். அப்ப அந்த கருவிலை விட்டு நீங்கும் போது என்ன செய்யணும், அந்த மெய்யறிவு நமக்கு உண்டாகும். அப்ப நம்ம புலன் இருக்கிற 5 கருவிகளையும் மனசை செலுத்தணும், மாத்தணும். சிவானுபவம் ஒன்றிணைக்க உறுத்தி ரைட்டு. அந்த கருவியை விட்டு நம்ம நீங்கணும். அப்பதான் மெய்யறிவு உண்டாகும். அந்த மெய்யறிவு பெற்றாதான் எல்லாம் அறிவுன்னு சொன்னீங்க. அந்த அர்த்தம் அந்த எல்லாம் அறிவுக்கு அழகா விளக்கம் திருவருள் வேணும் அதுக்கு. அது ரொம்ப சிறப்பா அந்த பாடலுடைய விளக்கம் கொடுத்தீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், உயிர் வந்து அந்த கட்டுமலத்துல இருந்தாலும் மறுப்புண்டு நம்ம இருந்தா கூட, அந்த துணையாக சிற்றறிவு நமக்கு தந்தா கூட அந்த கருவிகள்லாம் நீங்கி அப்ப நம்ம என்ன ஒரு நிலையை இருப்போம், பெருமானுடைய வியாபக நிலையே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த கருத்து அடியன் தெரிஞ்சுக்கிட்டோங்க.
அப்புறம் நம்ம ஆன்மாவுடைய இயல்பு எப்பவுமே அப்படிதான். நம்ம ஒரோட ஒண்ணு சேர்ந்துட்டோம், அதோட அழிஞ்சு விடுவோம். ஆனா அது விடுபடவே மாட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றி போகுதுன்னு சொல்லுவோம். அதோட நம்ம ஒன்றிடுவோம். அதுக்கு நிறைய உதாரணம் நம்மளே சொல்லலாம். ஒரு நாடகத்தை பார்த்தா அவங்க அழுதாங்கன்னா நாமளும் அதிலே ஒன்றிடுவோம். அப்படியே அழுதுருவோம். அந்த மாதிரிதான் ஒரு ஆன்மாவுடைய இருப்பு. அந்த மாதிரிலாம் ஒன்றி போயிடுவோம். அந்த மாதிரிலாம் நம்ம என்ன ஒன்றி போகாம மலம் முழுவதும் நீங்கி சிவத்தை நம்ம சார்ந்துட்டோம்னா, நம்ம சிவம் ஒன்றையே அது வேற ஒன்றுமே நம்ம அறிய மாட்டோம்ன்ற அந்த கருத்து ரொம்ப சிறப்பா அப்படின்னு புரிஞ்சுதுங்க. அதுக்கு வந்து அப்புறம் அடுத்தது சொன்னீங்க, சிவம் ஒன்றுதான் அறிதற்குரிய பொருள். சிவம் அல்லாத வேற எந்த பொருள் அறிதலையும் நம்ம ஆன்மாருக்கு என்னது ஒரு இதாதான் முடியும் தவிர நன்மை கிடைக்காதுன்ற மாதிரி அதுக்கு சொன்னீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்க. பொற்கொழு அப்படின்னா உழவன் வந்து என்ன பண்ணும், உழுது வச்சு செஞ்சா கூட அவனுக்கு அதான் பொன் போல அவனுக்கு அந்த கலப்பை தான் அவனுக்கு பெருது. ஆனா அதுல மூலியமா அவன் நிறைய செய்யறான், தொழில் செய்யறான். அதெல்லாம் அந்த மதிப்பை உணராம அந்த கலைப்பினால்தான் அவனுக்கு ஒரு இதுவே கிடைச்சது இல்லையா? அப்ப அவன் கலைப்பை வந்து தெய்வமா மதிக்கிறான்ற மாதிரி அடியனுக்கு அந்த திருவருள் வந்து புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. அப்புறம் அடுத்த பாடம் 94வது பாடல்ல புலன் அடக்கி. அப்ப இது ஆமைதான் உதாரணமா எடுத்து கொடுத்தீங்க. எல்லா வந்து இந்த ஆமைதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆமைக்கு 5 நகர்ந்துக்கு 5 உறுப்பு இருக்கிற மாதிரி அது எப்படி ஒரு சின்ன ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் நம்ம உள்ளத்தை அப்படியே அடக்கி உள்ள அடங்கி அப்படியே ஆயிடும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம 5 உறுப்புகளையும் நம்ம என்ன செய்யணும், அடக்கிதான் நம்ம நம்ம கொண்டு வரணும். உலக ஆசையில நம்ம விட்டு போக்கணும். அப்ப அந்த உலக ஆசையில நம்ம போக்கணாதான் நமக்கு என்ன கிடைக்குன்னா, அந்த சிவத்தினுடைய வியாபத்துல இருக்கிற அந்த பரம்பொருள் நமக்கு ஒடுங்கி இருக்கும் அப்படின்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கு வந்து சிவானத்துல எப்படிலாம் ஒடுங்குறதுன்றதே விளக்கம் ரொம்ப அழகா. ஆசையெல்லாம் அடக்கணும், அதெல்லாம் வந்து இடைவிடாம பற்றி நிற்கணும், அந்த மனத்துல இருந்து அதெல்லாம் நீங்கணும். அதுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டேதான் இருக்கும். அந்த மன ஓட்டத்தை நம்ம அடக்கணும். அதுக்கு உரிய வழி உண்டுன்னா நம்ம என்ன செய்யறது, இறைவனை நினைச்சு இருந்தனா சிவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஐம்புலன்ல இருக்கிற மனம் வந்து செல்லாம அதுலயே ஒடுங்க இருக்கிற அந்த மனப்பக்குவம் நமக்கு வரும் அப்படின்ற கருத்தெல்லாம் நிறைய எடுத்து சொன்னீங்க. ஞானிகளுக்கு கூட இந்த மாதிரிலாம் விளக்கம் இருக்கு அப்படின்றத ஒரு கருத்து சொன்னீங்க. அப்போ ஒடுக்கம்னா நமக்கு என்ன அப்படின்னா, ஆஹ் அந்த திருமடங்கள்ல இருக்கிற குருவா இருக்கிறவங்க அந்த திருவாவடுதுறை ஆதீன் மட்டும் மத்த ஆதீன்களை கூட ஒரு ஒடுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஆச்சாரிய மூர்த்திகளுக்கு ஒரு இடம் இருக்கு. அவங்களும் அந்த இந்திரியங்கள்லாம் அடக்கி அங்க தவம் செய்கின்ற இடமா இருக்குது. அது ஒடுக்குன்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. சுந்தரருடைய பாடல சொன்னீங்க. அந்த 5 ஞானேந்திரியங்களும் கூட நம்ம பார்க்கிறோம். 5 பொருளும் நல்லதும் செய்யறோம், மற்றதும் உணர்றோம். ஆனா இறைவன் அடக்கிறதுக்கு அந்த 4மே என்ன செய்யுது, தொழில்படாது. கண் மட்டும்தான் உள்ளே வந்து தொழில் பண்ணுவோம்ன்ற அந்த கருத்தை எடுத்து ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒவ்வொன்னு கேட்க கேட்கக்குள்ள உண்மையை நாமளும் அப்படிலாம் கொண்டு வரணும்ன்ற ஒரு எண்ணம் தான். ஆன்மா வந்து அந்த 5 புலன்களை நம்ம ஆசையே படக்கூடாது. அப்ப கொஞ்சம் இருக்கணும் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாதான் அனுபவம் நமக்கு கிடைக்கும். பட்டு அறிவுன்றவங்க பட்டுதான் திருந்துவோம். அப்படி பட்டு எல்லாத்தையும் திருந்தி நான் பக்குவ நிலைக்கு அந்த மெய்ப்பொருளை உணரக்குள்ளதான் நமக்கு பெருமானுடைய அந்த சிவத்துடைய தன்மை நமக்கு தெரியும். இது நிலையானது, இந்த நிலையற்றது, எப்படி அழிந்த தன்மை உள்ளவங்க அதை அறிந்தாங்களோ அது மாதிரி நாமளும் ஒரு அந்த நிலையை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்றதாங்க ஒரு கேள்விக்குறியோட முடிச்சுட்டு அடியே. சிவாய நம்ம நன்றிங்கய்யா. வாழ்த்து பாடல் பாடிடுறேங்கய்யா நானு. வான்மையில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாய நம. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். யாரா